செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சார் நீங்க அப்படி மிரட்டுறீங்க எங்க தம்பிங்க சார். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க மீடியால கூட இருக்க. நான் சொன்னதா நீங்க நிக்கணும். நான் சொன்னதா நீங்க நிக்கணும். நான் சொன்னனே நீ கூட. விதிகளை மீறி 3 மாடிக்கு வீடு கட்டியதோடு வெட்டி வீராப்பாக அடிக்கடி புகாரும் கொடுத்துவிட்டு கடைசியில் அதிகாரிகள் சீல் வைக்க வந்ததும் சமாதான புறாவை பறக்க விட்டு சண்டையை முடித்துக் கொண்ட பெண் இவர்தான். சென்னை ஓட்டேரி வேங்கடம்மாள் சமாதி சாலையில் ஷைலஜா என்பவர் 3 மாடிக்கு வீடு கட்டி வசித்து வந்தார். இந்த வீட்டுக்கு அருகிலேயே குபேந்திரன் என்பவர் புதிதாக 4 மாடிக்கு வீடு கட்டி இருக்கிறார். குபேந்திரன் தனது வீட்டு சுவற்றோடு ஒட்டி வீடு கட்டியதாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு ஷைலஜா அளித்த புகாரில் அதிகாரிகள் சுவற்றை இடித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குபேந்திரன் இடத்தை ஆக்கிரமித்து ஷைலஜா வீடு கட்டியதாக நீதிமன்றம் சென்று அதனை இடித்து அகற்றும் ஆணையை பெற்று வந்தார். பிறகு நடைபெற்ற விசாரணையில் திடீர் ட்விஸ்டாக 3 மாடி 4 மாடி என 2 வீடுகளுமே விதிகளை மீறி கட்டப்பட்டிருந்தது தெரிய வந்தது. மாநகராட்சி கொடுத்த பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு மாறாக வீடுகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் 2 வீடுகளுக்கும் சீல் வைக்க மாநகராட்சி அதிகாரிகள் முடிவு செய்து சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீஸ் படையுடன் ஓட்டேரி வேங்கடம்மாள் சமாதி சாலைக்கு வந்தனர். பக்கத்து வீட்டுக்காரருக்கு எதிராக கொடுத்த புகார் தனக்கு எதிராகவே மாறிவிட்டதே என கையை பிசைந்து படப்படப்பில் நின்று கொண்டிருந்தார் 3 மாடி வீட்டின் உரிமையாளர் ஷைலஜா. பிறகு வேறு வழி இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் குபேந்திரனுடன் சமாதானமாக செல்வதாக பின்வாங்கிவிட்டார். 2 தரப்பினரும் 3 நாள் அவகாசம் கோரி சமாதானம் கடிதம் எழுதி கொடுத்ததை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகளும் திரும்பி சென்றனர். விதிமீறல் என கூறி சீல் வைக்க போலீஸ் படையுடன் வந்துவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெறுமனே அதிகாரிகள் திரும்பி சென்றதும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. அத்தனை போலீசாரின் நேரத்தை வீணடித்து வர வைத்துவிட்டு கடைசியில் திருப்பி அழைத்து சென்றது ஒரு பக்கம் இருக்க, விதிமீறலுக்கு உள்ளான கட்டிடங்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் 2 தரப்பினரிடமும் சமாதான கடிதம் எழுதி வாங்கிவிட்டு சென்ற பின்னணி என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. புகார் மீது தனக்கு சாதகமாக நடவடிக்கை எடுக்க சொல்லி மாநகராட்சி அதிகாரிகளை ரகசியமாக கவனித்ததாலோ என்னவோ வீட்டை சீல் வைக்க வந்த அதிர்ச்சியில் கடுகடுப்பில் நின்ற 3 மாடி வீட்டு உரிமையாளர் ஷைலஜா செய்தி குழுவினரிடம் சம்பந்தமில்லாமல் எகிரிய நிகழ்வும் அரங்கேறியது. முதலில் யார் என விசாரித்த ஷைலஜா, எதற்காக வீடியோ எடுக்கிறீர்கள், யாரை கேட்டு வீடியோ எடுக்கிறீர்கள் என பொங்கி எழுந்தார். நீங்க மீடியால கூட இருக்க. நான் சொன்னதா நீங்க நிக்கணும். நான் சொன்னதா நீங்க நிக்கணும். நான் சொன்னனே நீ கூட. போலீஸ் வந்திருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு. போலீஸ் நாங்க பேசிக்குவோம். போலீஸ் நாங்க பேசி கார்ப்பரேஷன் போலீஸ் நாங்க பேசிக்குவோம். பொது இடத்தில் இவ்வளவு போலீஸ் அதிகாரிகள் என பிரச்சனை நடக்கும் போது வீடியோ எடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என செய்தியாளர் பதில் கேள்வி எழுப்பியதும் ஷைலஜா அமைதியாகிவிட்டார். போலீஸ் வந்திருக்கு, ஊரே திரும்பி பார்த்துருக்கு, வீடியோ எடுத்த உடனே என்ன எடுக்கணும்? உங்க பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்க பிரச்சனை, ரோட்ல வந்துச்சுன்னா அது பப்ளிக் பிரச்சனை. அதான் சார், நீங்க கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.